ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். மரணம் எப்போது வரும், எப்படி வரும் என்று கேள்விக்கு இந்த பதிவில் பதிலை பார்க்கலாம். இவ்வுலகில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நீ எப்பொழுது இங்கு பிறந்தாயோ அப்பொழுதே உன்னுடைய மரணம் கவுண்டவுன் ஆகிவிடுகிறது. இதில் ஜோதிட ரீதியாக இந்த மரணம் எப்படி வரும் அல்லது எவ்வாறு வரும் என்பதை ஓரளவுக்கு நாம் கணக்கிட்டு சொல்ல முடியும். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது ஆயுள்காரகன் 6, 8, 12 மறைந்திருக்கும் பொழுது, லக்னத்திற்கு குரு பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒருவருக்கு அந்த 8ஆம் அதிபதி திசை புத்தி நடக்கும் பொழுது மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடம் திசை நடக்கும் பொழுதே மரணம் வந்துவிடுமா என்றால் அவ்வாறும் சொல்ல முடியாது. 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் வீட்டிலேயே பலமாக அமர்ந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அவருக்கு 8ஆம் அந்த திசை நடக்கும் பொழுது கூட மரணம் வராது. ஆனால் அதே நேரத்தில் அந்த திசை முடியும் வரை அவருக்கு நிதி நிலைமை ரொம்பவும் மோசமாகி வேலைவாய்ப்பு இல்லாமல் ஜீவன விருத்தியும் இல்லாமல் உஞ்சிய விருத்தி, அதாவது பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு கூட அந்த அமைப்பு எடுத்து செல்லும். பொதுவாக 8ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கும் பொழுது, புத்தி நடக்கும் பொழுது, ஆயுள்காரகன் 6, 8, 12 மறைந்திருக்கும் பொழுது, குருவால் பார்க்க இயலாமல் இருக்கும் பொழுது ஒருவருக்கு மரணம் என்பது ஏற்படும். நன்றி, வணக்கம்.